ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ஆதியோட ஒன் டே லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னோட குழந்தைங்க வந்து கீரை பருப்புலாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்கள லஞ்ச் சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மாமிஸ்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆதியும் அப்படி தான் இருந்தான், லஞ்சு சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ஆனால் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பர்டிகுலராக நெய் சேர்க்காமல் இதில் பண்ணணும். சரி, ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கீரையை வந்து நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் வந்து பருப்பு ஒரு 2 கைப்பிடி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து பூண்டு, இதில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஒரு கைப்பிடி பூண்டு வந்து இதில் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காரம் பெருசாக சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம வந்து ஒரு நல்லா மசீர அளவுக்கு ஒரு 7-8 விசில் வந்து வச்சு எடுத்துருவோம். குழந்தைங்க நல்லா பருப்பு வந்து முழுசாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இதுவாக. ஸோ ஒரு பேனை வந்து நல்லா சூட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நான் தாளினத்துக்கு வந்து வெந்தயம், சீரகம், கடுகு இது 3 எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 2 கருவேப்பிலை அது போட்டுட்டு ஒரு கைப்பிடி வந்து பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்னதாக வெங்காயம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இது நல்லா வந்து லைட்டாக வந்து ஒரு 50% வதங்கட்டும். இதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி வந்து தக்காளி, ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அலசிட்டு அந்த கீரையை வந்து எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். இது கீரை வந்து வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாகவே வந்து அது வதங்கிடும். இதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம பருப்பு இருக்கு இல்லையா, அது நல்லா விசில் வந்து ஹீட் இறங்கியிருக்கும். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு 7-8 விசில் வச்சாலே இது நல்லா மசிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கடைஞ்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறோம், ஏன்னா ஆதி வந்து காரம் சாப்பிடுவான். சில குழந்தைங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அப்படின்னா வந்து இந்த பச்சை மிளகாவே போதுமானது, மிளகாத்தூள் வந்து சேர்க்க வேண்டாம். புளி வந்து இதில் சேர்க்கலாம், பட் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் பருப்பை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. சார், நெய் வந்து உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய் வந்து நான் ஆதி சாப்பிடுவான், இருந்தாலும் நான் வந்து சேர்த்து செஞ்சதை விட சேர்க்காம ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன். அப்போ தான் வந்து இது நல்லாவே சாப்பிட ஆரம்பித்தான். அந்த குக்கரையும் நான் லைட்டாக கழுவி தண்ணியை ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், இதுவே போதுமானது. நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி வச்சுட்டா இது வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து ஃபுட்டை வச்சு அப்படியே சர்வ் பண்ணோன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஆரம்பத்திலலாம் ஆதி சுத்தமாக இது தொடவே மாட்டான். நெய்யை வந்து நான் வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் வந்து பூண்டை கம்மி பண்ணிட்டேன். அழகாக அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.